பாருங்க, இன்னைக்கு நானும் ஆம்ஸ்காரும் 40 வாட்ஸ் எல்இடி டியூப் லைட்ட சீலிங்ல ஃபிட் பண்ண போறோம். இது ஃபிட் பண்ணதுக்கு ஃபிட்டிங் கூடிய பிவிசி ஃபிளக்கட்டையும் ஸ்க்ரூவும் கொடுத்துட்டாங்க. இது கூடவே டியூப் லைட் கிளாம்ப்லாம் வந்துடும். இந்த ஃபிட்டிங் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதுனால வுட் ஃபிளக்கட்டையை தான் அடிக்க போறேன். போன வீடியோலயே ஒருத்தர் குச்சி கட்டையை யூஸ் பண்ணுங்க, அதங்க வுட் ஃபிளக்கட்டையை யூஸ் பண்ணுங்க, பிவிசி கட்டையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. வுட் ஃபிளக்கட்டையில அடிச்சா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். பிவிசி ஃபிளக்கட்டைக்கு அந்த சைஸுக்கு ஏத்த பிட்ட போட்டு ஹோல்ஸ் போட்டு அடிச்சோம்னா கரெக்டா ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கும். எந்த ஃபிட்டிங்கா இருந்தாலும் வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா பிவிசி ஃபிளக்கட்டை அடிச்சுக்கோங்க. அதுவே வெயிட் அதிகமா இருந்துச்சுன்னா வுட் ஃபிளக்கட்டையை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். வீடியோ லென்த்தா போகுது, அப்புறம் பேசிக்கலாம். ஃபிட்டிங் பண்ற பாருங்க. டீப் லைட் ஸ்ட்ரைட்டா வச்சு மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டீப் லைட் கூட கொடுத்த கிளாம்பை எடுத்து ஸ்ட்ரைட்டா வச்சு மார்க் பண்ணிட்டேன். வழக்கம் போல ட்ரில்லிங் மிஷினால ஹோல்ஸ் போட்டுட்டேன். ஃபிளக்கட் அடிக்க போறீங்கன்னா 8 mm பிட்டால ஹோல்ஸ் போட்டுக்கங்க, கரெக்டா இருக்கும். அப்புறம் ஃபிளக்கட்டை அடிச்சிட்டு ஆணியாலியோ இல்ல குத்தூசியாலியோ நீங்க அடிச்ச ஃபிளக்கட்டிக்கு சென்டரா ஒரு பஞ்ச் பண்ணிக்கங்க. அப்பதான் ஸ்க்ரூ ஏத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கிளாம்பை எடுத்து ஸ்க்ரூ டிரைவரால ஸ்க்ரூவை டைட் வச்சுட்டு டீப் லைட்டை எடுத்து ஃபிட் பண்ணிட்டு அப்புறம் பேஸ் நியூட்ரல் எர்த்த பார்த்து ஜாயிண்ட் அடிச்சு விட்டுருங்க. எல்லா டீப் லைட் ஃபிட்டிங்லுமே எர்த்து கொடுக்க மாட்டாங்க. நான் ஃபிட் பண்ற 40 வாட்ஸ் டீப் லைட்ல எர்த்து கொடுத்துருக்காங்க, அதனால எர்த்துக்கு லைன் கொடுக்குறேன். நீங்க ஃபிட் பண்ற டீப் லைட்டுக்கு எர்த்து கொடுக்கலன்னா கொடுக்க தேவையில்ல, விட்டுருங்க. டீப் லைட்டோட அவுட்புட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல 2 ஃபால் சீலிங் ஃபிட்டிங் எப்படி மாற்றதுன்னு சொல்றேன். நான் இந்த வீடியோல எதனா தவறு பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வேலையில என்ன நான் திருத்திக்கிறேன். அடுத்த வீடியோல பாருங்க.